ஹாய்ங்க. இப்போ நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 3 மிளகாய், கருகாப்பு, கசகசா, கல்பாசி இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 40 சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் தேங்காய், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் நல்லா வணக்கிட்டு அந்த மசாலா கூட மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சுக்கோங்க. இப்ப குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், கருகாப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்க 1/2 கிலோ மட்டனை சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அரைச்சி வச்சிருக்கிற விழுதியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப மூடி வச்சு மட்டன் நல்லா குக் பண்ணுங்க. அவ்வளவுதான், நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ் கூட பெர்ஃபெக்டான காம்பினேஷன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.